உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் பிளட் குரூப் பி பாசிட்டிவ். எனக்கு மட்டும் பி நெகட்டிவா இருந்திருந்தா பார்வதிக்காக எவ்வளவு ரத்தம் வேணா கொடுத்து காப்பாத்தி இருந்திருப்பேன். சார், இன்னும் 1 ஹவர்ல ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்க. ஐயோ பார்வதி, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பெரிய தம்பி, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. உங்க காலில் வேணாலும் விழுறேன் தம்பி. பயப்படாதீங்க, எப்படியாவது நான் அரேஞ்ச் பண்றேன். டே அருண், ஐஸ்வர்யா, இமீடியட்டா பி நெகட்டிவ் பிளட் அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இந்த பி நெகட்டிவ் பிளட் வேணுன்றதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அருண், நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்றேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மெசேஜ் பண்ணு. அப்பா, நம்ம ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் பி நெகட்டிவ் பிளட் வேணுன்றதை மெசேஜ் பண்ணிடுங்க. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே அதி. ஐயா, நானும் போய் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் விசாரிச்சு பாக்குறேன் ஐயா. சுந்தரம், ஐயா, அகிலாவோட பிளட் கூட பி நெகட்டிவ் தான். அகிலா பிளட் டொனேட் பண்ணா பார்வதியை காப்பாத்திடலாம். முதல்ல ஆதிக்கு ஃபோன் பண்றேன். மாமா, என்ன ஆச்சு உங்களுக்கு? அகில் அக்கா இந்த பார்வதிக்கு ரத்தம் கொடுக்கணுமா? ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி ரேஞ்ச் என்ன, இந்த சமையல்காரி பார்வதி ரேஞ்ச் என்ன? அவங்க நிழல்ல நிக்கிறது கூட இவளுக்கு தகுதி இருக்கா மாமா? அக்காவோட கால் தூசிக்கு பெருவாளா இவ? இவளுக்கு அகிலா ரத்தம் கேக்குதா? மாமா, இவெல்லாம் இருந்து என்ன பண்ண போறா? விட்டு தொலைங்க, செத்து போகட்டும். ஆமா, உங்க வாயால அப்படி சொல்லாதீங்கம்மா. நான் போய் அம்மா காலில் விழுந்தாவது என் பொண்ணுக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வரேம்மா. நீ போய் கூப்பிட்ட உடனே அக்கா ஓடி வந்து உன் பொண்ணுக்கு ரத்தம் கொடுப்பாங்களா? வனஜா, மனசாட்சியே இல்லையா? இத்தனை நாளா பார்வதி கையால சமைச்ச சாப்பாட்ட சாப்பிட்ட உன்னால எப்படி இப்படி கொஞ்சம் கூட இறக்கலாம பேச முடியுது? ஐயா, நான் போய் அம்மா காலில் விழுந்தாவது அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன் ஐயா. சரி சுந்தரம், நீ கிளம்பு. சரியா? டேய் கணேசா, அழாதடா, உன் அக்காக்கு ஒண்ணும் ஆகாது. ஹலோ, சொல்லுங்க சார். சார், பி நெகட்டிவ் பிளட் எதனா அவைலபிள் இருக்குமா? ரொம்ப அர்ஜென்ட். பி நெகட்டிவ் ஸ்டாக் இல்லை சார். வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாருங்க சார். சரி, ஓகே. ஹலோ, சொல்லுங்க சார். மேம், உங்க பிளட் பேங்க்ல பி நெகட்டிவ் பிளட் எதனா அவைலபிள் இருக்குமா? இல்ல சார், ஸ்டாக் இல்ல. ரொம்ப எமர்ஜென்சி. டோனர்ஸ் கிட்ட இருந்தும் இப்போதைக்கு வாங்க முடியாது. வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாருங்க சார். சரி, ஓகே. நீ உன்னையே நம்பிட்டு இருந்தவள இப்படி உயிருக்கு போராட வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பார்வதி எங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை காப்பாத்த ரத்தம் தேவைன்னு நான் போராடிட்டு இருக்கேன். தான் மக பொழைப்பால மாட்டாளன்னு சுந்தரம் துடிச்சிட்டு இருக்காரு. ஏன் இத்தனை பேரோட வாழ்க்கையில விளையாடுற? தப்பு. நீ பண்றது ரொம்ப தப்பு. இது நியாயமே இல்ல, உனக்கு தர்மமும் இல்ல. என் கையில எதுவுமே இல்ல, எல்லாம் அவங்கவுங்க தலையெழுத்தபடிதான் நடக்கும்னு சொல்லி தப்பிச்சிடலான்னு பார்த்த. நான் ஒத்துக்க மாட்டேன். பார்வதி உயிரை காப்பாத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையில உன் காலடியில இருந்து இந்த குங்குமத்தை எடுத்துட்டு போறேன். என் நம்பிக்கையை நீ ஏமாத்தின, அப்புறம் எந்த காலத்துக்கும் நான் உன் முன்னாடி வந்து நிக்க மாட்டேன். உன் பொண்ணை பலி வாங்கிடாத.
பார்வதியை காப்பாத்து. நாங்க கேட்காமலேயே எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்போ என் பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்கு வேண்டியது பணம், செல்வாக்கு, அதிகாரம் இதெல்லாம் இல்லம்மா. இது அத்தனையும் உங்க பார்வைப்பட்டாலே எங்களுக்கு வந்து சேர்ந்துருமா. நீங்க பெரிய மனசு பண்ணி கருணை காட்டுனா என் பொண்ணு பார்வதி உயிர் பொழைச்சுக்குவாம்மா, உயிர் பொழைச்சுக்குவா. நான் என்ன செய்யணும் சுந்தரம்? உனக்கு என்ன வேணும்? பணம் வேணும்னு கேட்டா 2000 ரூபாய் கட்டுக்களை என் கை நிறைய அடிக்கிடுவீங்க. பசிக்குதுன்னு சொன்னா வயிறு நிறைய சாப்பாடு வைப்பீங்க. இப்போ இப்போ என் பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்கு உங்க 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 ரத்த வேணும்னு நான் எப்படிமா கேட்பேன்? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சொல்ல முடியாம, சொல்ல வார்த்தை வராம இவ்வளவு நேரமா தயங்கிக்கிட்டு இருந்தம்மா. என் பொண்ணு தலையில அந்த கடவுள் என்ன எழுதி இருக்கானோ அப்படியே நடக்கட்டுமா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் போறேம்மா. மாமா, அதான் சுந்தரம் விவரத்தை சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாருல. ரத்தம் கொடுக்கற மாதிரி இருந்தா அக்கா இந்நேரத்துக்கு கிளம்பி வந்திருப்பாங்க. தேவையில்லாம அவங்களுக்கு போன்லாம் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு என்னவோ வனஜா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. ம், ம். பார்வதியோட தலையெழுத்து அவ்வளவுதான்னு நினைச்சுக்கிட்டு நாம எல்லாரும் மென்டலா ப்ரிப்பேர் ஆகிறது தான் பெஸ்ட்னு தோணுது. இல்ல, நான் அகிலா கிட்ட பேசுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.